السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் என்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 19வது சஹருடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து வரக்கூடிய எல்லா நாட்களையும் ரமலான் மாதத்திலே நாம் நடந்து கொண்ட விதமாகவே நடந்து கொள்ளக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்து, பெரியார்களே, அருமை தாய்மார்களே, மனிதன் மனித பண்புகளோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்தில் சிறந்தவனாக ஆக்கப்பட்டிருக்கிறான். அவன் அதை போன்று இருக்கிறான், இதை போன்று இருக்கிறான் என்று பெருமை பேசுவது மனித பண்பிற்கு அழகல்ல. அவன் மனிதனாக இருக்கிறான் என்று பேசக்கூடிய அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை செம்மைப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுவான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மகனை, மனிதனை நான் கண்ணியப்படுத்தி இருக்கிறேன். மிருகத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறேன், பறவைகளை கண்ணியப்படுத்தி இருக்கிறேன், புழுப்பூச்சிகளை கண்ணியப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லாத இறைவன் மனிதனை கண்ணியப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறான். காரணம், மனிதனுக்குத்தான் எல்லா உயிரினங்களுக்கும் இல்லாத தன்மைகள் நிறைய தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தயாரிப்புகளை அவன் பயன்படுத்துகிறானா இல்லையா என்பதுதான் கேள்வி. அல்லாஹுவால் மிகச்சிறந்த அற்புதமான ஆற்றல்கள் மனிதனுக்காக தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆற்றல்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே அதை பின்பற்றி வருகிறவன் தான் மனிதன், மனித பண்பு உள்ளவன். எனவே மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்திலே அவனுக்கென்று ஸ்பெஷலாக சில தன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், மிருகத்தினுடைய சில இயல்புகள் மனிதர்களிடம் ஏற்கனவே இருக்கிறது. அது ஒரு பெரிய தன்மை அல்ல. சொல்லப்போனால் அது மனிதர்களுக்காக ஏற்பட்டிருக்கிற சில தகுதி குறைவு என்று வேண்டுமானால் சொல்லலாம். உதாரணத்துக்கு, சிங்கங்களை காட்டு ராஜாக்கள் என்று சொல்லுவார்கள். சொல்லப்போனா காட்டிலே வாழக்கூடிய சிங்கங்களிலே ஆண் சிங்கங்கள் பார்ப்பதற்கு கம்பீரமாக இருக்கும். ஆனால் இருப்பதிலேயே கோழைகள் அதுதான் என்று சிங்கங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்த உயிரியல் அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சிங்க குடும்பத்தில் வீரமானது எதுன்னு கேட்டா பெண் சிங்கம் தான். உழைக்கிறது பெண் சிங்கம் தான். கடுமையாக வேட்டையாடி அந்த வேட்டையாடிய மிருகத்தை கொண்டு வந்து ஆண் சிங்கத்திற்கு முன்னால் போட்டுவிடும். அவரு நாட்டாம மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு அதை பங்கு வச்சு தாங்க திங்கிறத மட்டும் தின்னுட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பெண் துணையாக இருக்கிற அந்த பெண் சிங்கத்திற்கும் பங்கு வச்சு கொடுப்பாராம். மனிதர்களிடத்தில் அந்த ஆற்றல் இயல்பாகவே இருக்கிறது. இது பெருமை என்று சொல்ல முடியுமா? கிராமங்களிலே, நகரங்களிலே எத்தனையோ பெண்கள் தன்னுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஆண்மகனாக இல்லாமல் இருக்கிறான், சம்பாதிக்க துப்பில்லாமல் இருக்கிறான், அல்லது சம்பாதிக்கிற காசை எல்லாம் சூதாட்டத்திலும் சாராயத்திலும் விட்டு விடுகிறான் என்பதை வெளியே சொல்ல முடியாமல் 4 வீடுகளுக்கு சென்று பாத்திரங்களை தேய்த்து கழுவி 4 வீடுகளுக்கு சென்று அவர்கள் சொல்லுகிற எல்லா வேலைகளையும் செய்து 4 பேரிடத்திலே கேவலமாக ஏற்றி வாங்கியாவது ஒரு நாளைக்கு 50 ரூபா 100 ரூபா கிடைக்காதாண்டு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்து
அதில் கிடைக்கக்கூடிய காசை கொண்டு புருஷன் உயிரோடு இருக்கும் போதே தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்கள். இவர்கள்தான் நிஜமான சிங்கங்கள். சிங்கத்திற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமேயானால் பெண் சிங்கங்களை சொல்லலாமே தவிர உட்கார்ந்து சோம்பல் முறித்து கொண்டு உயிரியல் அறிஞர்கள் சொல்லுவதை போல சிங்கம் கொட்டாவி விட்டால், ஆண் சிங்கம் கொட்டாவி விட்டால் பயங்கர கர்ஜனையாக இருக்கும். எனவே என்ன செய்யும்னு கேட்டா, மேற்கு தெருவுல இருந்து அது கொட்டாவி விடுதுன்னு வச்சுக்கிடுங்க. தெற்கு தெருவில் இருக்கிற சிங்கங்கள், வடக்கு தெருவில் இருக்கிற சிங்கங்கள், குஞ்சார் வலசையில் இருக்கிற சிங்கங்கள், இப்படி தூரமாக இருக்கிற மற்ற உயிரினங்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருமா. பயம் வந்தவொன்னு அது என்ன செய்யும்னு கேட்டா, அங்கங்க இருந்து சிங்க சத்தம் போடுதேன்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் இருக்கிற திசையாக கூட சில மிருகங்கள் பயந்தோடி ஓடி வருமாம். அப்படி வருகிற போது அதை அடித்து உணவாக்கி கொள்ளுவது இந்த சிங்கத்தினுடைய வேலை. அதுவும் பெண் சிங்கம் தான் எந்திரிச்சு போய் அடிச்சு இரையை கொண்டு வரும். அது மாதிரி தான் மனிதர்களாக இருக்கிற சில ஆண்கள் உழைக்க துப்பில்லாமல் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து மனைவிகளை பிள்ளைகளை அதிகாரம் மட்டும் செய்து கொண்டு, நான் யார் தெரியுமா, ஆம்பளையாக்கும், நான் நினைச்சதை சாதிப்பேன், உன்னால என்ன பண்ண முடியும், நான் ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை. சில பேர் வளரவே மாட்டான், ஆனா திமிரு மட்டும் வானத்தளவுக்கு பேசுவான். எனவே இது மாதிரி ஆண்களால் அவஸ்தைப்படக்கூடிய பெண்கள் தான் நிஜமான சிங்கங்கள் என்று தைரியமாக நாம் சொல்லலாம். ஆனால் மனித இனத்திற்கு இது அழகில்லையே. சொல்லப்போனால் மிருக இனத்திற்கே அழகில்லைதான். ஆனால் நமக்கு அது கவலை அல்ல. மனிதர்களிலே சம்பாதித்து போட வேண்டிய ஆண்கள் வீட்டிலே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு, சம்பாதிக்க தேவையில்லாத பெண்கள் தெருவிலே இறங்கி சம்பாதித்தால் சொல்லுவார்கள் இல்லையா, குழந்தைகளின் சம்பாத்தியம் பெற்றோர்களுக்கு இழிவு. அது மாதிரி பெண்களுடைய சம்பாத்தியம் குடும்பத்துக்கே இழிவுதான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அதில் பெருமை பேசுவது என்று வந்துவிட்டால் அது குடும்பமாகவே இருக்க முடியாது. அது மாதிரியே இன்றைக்கு பத்திரிகைகளை எடுத்து பார்ப்பீர்களேயானால், இந்தியாவில் இருந்து தாலிபான் இயக்கத்தில் சேருவதற்கு 4 பேர் சென்றார்கள். பாகிஸ்தானில் இருந்து ISIS இயக்கத்தில் சேருவதற்கு 4 பேர் சென்றார்கள். ரஷ்யாவில் இருந்து போனார்கள், பிரான்சில் இருந்து போனார்கள். என்னமோ அந்த இயக்கம் எல்லாம் ஆள் பிடிக்கிற மாதிரியும், இந்தியாவில இருந்து வா, பாகிஸ்தான்ல இருந்து வா, ஜெர்மன்ல இருந்து வா, ஜப்பான்ல இருந்து வான்னு சொன்ன மாதிரியும் கற்பனை கதைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா அங்கிருந்து போனவன் என்ன ஆனான்னு அதுக்கு பிறகு தகவலே கிடையாது. ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கம் என்று அறியப்பட்ட போராளிகள் இருக்காங்க இல்லையா, அந்தந்த நாட்டிலே அந்தந்த நாட்டு பிரச்சனைக்காக போராடுகிறவர்கள். தாலிபானுக்கு இந்தியாவுல வேலையே கிடையாது. அவனுக்கு ஆப்கானிஸ்தானோடு வேலை முடிந்து விட்டது. ஹமாஸ் இயக்கத்திற்கு பலஸ்தீனத்தோடு வேலை முடிந்து விட்டது. ISIS இயக்கத்திற்கு சிரியா தொடங்கி சொல்லப்போனால் சவுதி அரேபியா வரையிலான ஒரு வட்டம் போட்டிருக்கான். அந்த வட்டத்தோடு அவன் வேலை முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி அவன் வர வேண்டிய தேவையும் கிடையாது, சிந்திக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவன் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியில தான் ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். பச்சையாக சொன்னால் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜாதியில் மட்டும்தான் ஆள் எடுப்பான். எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லவும் மாட்டான், வர்றவனை சேர்த்துக்கிடவும் மாட்டான். இது பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், உளவுத்துறையினருக்கு தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியும். ஆனால் வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாரும் ISISக்கு ஓடி போறான், இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாரும் தாலிபான் இயக்கத்துக்கு ஓடி போறான்னு ஒரு நபுஞ்சகமான மலட்டுத்தனமான குற்றத்தை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த இயக்கங்கள் தங்களை சாராதவர்களிலே யாரையும் சேர்த்து கொள்ளவில்லை என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். தேனி இருக்கிறது இல்லையா,
இந்த தேனீக்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டமாக ஒரு கூடு கட்டுறதுன்னு முடிவு பண்ணிருச்சுன்னா, முதலாவதாக ராணி தேனி ஒரு இடத்தை அடைகிறது. அந்த இடத்திலே உட்கார்ந்த பிறகு அது சார்ந்த தேனீக்கள் அதற்கு பின்னாலேயே வர ஆரம்பிக்கிறது. இந்த ராணி தேனி தேர்ந்தெடுத்து தனக்கு தேவையான வேலைக்காரர்களை ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கிறது. எல்லாரையும் டெஸ்ட் பண்ணுது. டெஸ்ட் பண்ணி சேர்க்க ஆரம்பிக்கிறது. ஒரு கூட்டுக்கு 10,000 பேர் போதும்னு முடிவு பண்ணிட்டா 10,000தோடு நிறுத்தி கொள்கிறது. அதற்கு பிறகு வருகிற எந்த தேனியையும் அது ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த 10,000த்திலேயும் அது போட்ட குட்டிகள் ஏராளமாக இருக்கும். ராணி தேனிதான் தேனீக்களின் தலைவி. தலைவன் என்று தேனி கூட்டத்தில் யாருமே கிடையாது. அது நினைச்சா யாருடன் வேண்டுமானாலும் குடும்பம் நடத்தி தேனி குட்டிகளை போட ஆரம்பித்து விடும். எனவே அதுக்கு பிறகு அது வளர ஆரம்பிக்கிறது. தேன் கூட்டை கட்ட ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு கூட்டுக்குள்ளேயும் குடியிருப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்துகிறது. தன்னுடைய சொந்த சாப்பாட்டிற்காக மலர்களில் இருக்கக்கூடிய தேனை சேகரிக்க ஆரம்பிக்கிறது. இப்படி வரிசையாக சேகரிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் 10,001ஆக ஏதாவது ஒரு தேனி வந்துவிட்டால் அதை அடித்து கொன்று விடுகிறது என்பதுதான் உண்மை. அவ்வளவு அற்புதமான வாழ்க்கை தேனீக்களுடையது. அது மாதிரித்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி நாடுகளிலே, பெரிய பெரிய நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த இயக்கங்கள் எல்லாமே தன்னுடைய ஜாதியை சேர்ந்தவனை தவிர வேறு யாரையும் தன்னோடு ஒட்டிக்கொள்வதே கிடையாது. சாதாரணமாக ஒரு கூட்டத்திலேயே நமக்கு பிடிக்காத ஒருத்தன் உள்ள இருந்தான்னா நமக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. ISIS இயக்கமோ அல்லது தாலிபான்களோ மிகப்பெரிய லட்சியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், ஆனால் அவர்களுடைய கூட்டத்திலே எங்கேயோ இருந்து வந்தவனை ஈஸியா சேர்த்துக்கிறான்னு சொல்றது எவ்வளவு கயமைத்தனம். அப்படி சேர்த்துருவானா? கேட்டாச்சுன்னா அவனுடைய ரகசியங்கள் வெளியே தெரிந்துவிடும் என்று கவலைப்பட மாட்டானா? அது மாதிரி இந்த தேனீக்கள் 10,001ஆக இன்னொரு உயிரை சேர்த்துக் கொள்வதே கிடையாது. காந்திஜி ஒரு நாள் என்ன பண்ணாரா, உயிரியல் பூங்காவுக்கு போனார். அப்ப அவருக்கு டெமோ காட்டுறதுக்காக ஒரு அதிகாரி அவரை கூட்டிட்டு போய், தேனீக்கள் அற்புதமான வாழ்க்கை வாழக்கூடியவை, ஒரு தேன் கூட்டை கட்டுறதுக்கு 10,000 தேனி வேணும்னு சொன்னா 10,001ஆவது இன்னொரு தேனியை அதை அந்த கூட்டுல சேர்த்துக்கிறது இல்லை. ஒவ்வொரு கூட்டுக்கென்றும் தனித்தனி நகரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எப்படி வேதாளையை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோமோ, ஒவ்வொரு ஊரில் இருக்கிறவர்களும் அந்த ஊரில் இருக்கிறவர்கள் என்று பெருமைப்படுகிறோமோ, நான் இந்த ஊர்க்காரனாக்கோ என்று சொல்றோமோ, அது மாதிரி தேனீக்களும் கூட நான் இந்த கூட்டுல உள்ளவேன்னு சொல்ல பெருமைப்படுகிறது. அதற்கு மேலாக இன்னொரு ஆள் அதை சேர்க்கிறது இல்லை. வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டுல இருந்து ஒரு தேனியை தனியாக எடுத்து இன்னொரு கூட்டுக்குள்ள உள்ள போட்டுட்டார். காந்தி எவ்வளவோ சொன்னார், அப்படி செய்யாதீங்கன்னு சொன்னார். நீங்க தான் வாயால சொல்லிட்டீங்கல்ல, அதை செஞ்சு காட்டாதீங்கன்னு சொன்னார். இல்லை நீங்க பாருங்கன்னு சொல்லி உள்ள போட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு உள்ளே போட்ட அந்த தேனி செத்து போய் வெளியே வந்து விழுந்தது. அந்த அளவிற்கு ஒரு அமைப்பை தேனீக்களுக்குள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. மனிதன் தனக்கென ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிற போது தன்னை சார்ந்தவர்களை மட்டுமே சேர்த்துக் கொள்கிறான். அதற்கு மாற்றமாக வருகிற யாரையும் அவன் நம்புவதில்லை என்பதைத்தான் இந்த அமைப்புகளுடைய சரித்திரங்களும் உலக போராளிகளுடைய சரித்திரங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சரியா இல்லையான்னு யோசனை பண்ணி பார்த்தாச்சுன்னு சொன்னார், தேனீக்கள் மட்டுமே சிறப்பானவர்கள். நம்ம எப்படி ஊர்க்காரன்னு பெருமை சொல்றோமோ அதோடு நிறுத்திக் கொள்கிறது. இந்த இயக்கங்களை போன்று அதற்கு மேலாக ஒருத்தன் வந்தா கூட நீ சந்தேகத்துல வந்திருக்கிற, எங்களை உளவு பார்க்க வந்திருக்கன்னு தூக்கி போட்டு மிதிச்சு சாவடிப்பானே தவிர, இந்தியாவிலிருந்து 4 பேர் வந்தார்கள் சொல்லி ரிஜிஸ்டர் போட்டு அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி உடனே இராணுவத்தில் சேர்த்துக்க மாட்டான். எனவே மனிதர்கள் எல்லா வகையிலும் சிறப்பானவர்கள். சில வேளை சில மிருகங்களுடைய இயல்பை அவர்கள் பெற்றிருப்பார்களே, ஆனால் அது அவர்களுடைய தகுதி குறைவுதான் என்பதை உலகமும்
இந்த உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்திய குர்ஆனும் ஹதீஸும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே மனித பண்புகளில் இந்த ரமலான் கொடுக்கிற பாடங்களிலே நாம் உயர்வோம், எதிர்காலத்திலே சிறந்து வாழ்வோம் என்று துஆ செய்கிறேன்.